என்னடி எல்லாம் ஓகேவா? ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஓ மேனேஜர் கெவின். ஆமா, என்ன சொன்னாரு? சேலரி அதிகமாக கேட்குறேன்னு சொன்னாரா? இல்லை, அப்புறம் அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. என்ன, கெவின் ஓ எக்ஸா? ஹாய் மஹி. ஹாய் சார். சாரி, மஹிமா ரைட்? சரி, உங்களை பற்றி சொல்லுங்க. வெயிட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் உங்களுக்கு வேற மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். எனக்கும் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நீங்கள் ஆஃபீஸ்குள்ளே வரப்போ சைடில் பார்க்கிங் பார்த்துருப்பீங்க. அங்கே எத்தனை வண்டி நின்றுச்சு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சொல்லுங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஜாப் உனக்கு கன்ஃபார்மாக கிடைக்க போகிறதில்ல. நான் என்னோட வேற ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு உன்னோட ரெஸ்யூம் அனுப்பிடுறேன். நீ ஃப்ரீயா விடு. ஃபீல் பண்ணாதடி, கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல உனக்கு ஜாப் கிடைச்சிரும். அப்புறம் நான் உன்னை ஒரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன? இல்ல, ஏய், நீ என்ன கேட்க வரேன்னு புரிஞ்சிச்சு, கொன்னுடுவேன். அப்புறம் எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யுவர் ஆஃபர் லெட்டர் வில் பி சென்ட் டு யுவர் மெயில் ஐடி. தேங்க்யூ சார். வாடி வா, என்கிட்டே வா. நீ தாண்டா என்கிட்ட மாட்டிருக்க. ஹாய் சேனியா, குட் மார்னிங். ஹாய் கெவின், என்ன வர சொன்னீங்க? நம்ம புது ஜாயினி மஹிமா, அவங்களுக்கு என்ன ஒர்க்ஸ் கொடுத்தீங்க? பேசிக் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கா? அதில் லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணீங்களா? அது ஆல்ரெடி நான் சந்தோஷ்க்கு கொடுத்துட்டேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்ஸையும் நீ மஹிமாவை பண்ண சொல்லு. சந்தோஷ் வேணாம், அவன் பாவம்ல. பட் மஹிமாக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, அதான் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கலான்னு. சேனியா, இங்கே யார் மேனேஜர்? ஏன் மறந்துடுச்சா உனக்கு? அது கூட தெரியலையா? அண்டர்ஸ்டுட். வெரி குட், சொன்னதை மட்டும் செய்யுங்க. போங்க. ஹே, உனக்கு எனக்கு ஹெவி ஒர்க் கொடுக்க சொல்லி அமிச்சானா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு அவ்வளோதாண்டி அறிவே. சார் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாராமா. பட் ஃபர்ஸ்ட் டேல இவ்வளோ ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் புரிஞ்சு. இந்த ஒர்க்ல யார் பண்ண போறான்னு நினைக்கிற? நீதான். நோ, வேற யாரு? இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நம்மள வேலை வாங்கி இம்சை பண்றாளே இவ. ஒரு வேலை இவளை வீட்லயே இருக்க விட்டுருக்கணுமோ? பண்ணு பண்ணு. இன்னும் வேலை பார்க்குறாளா? சரி இல்லையே. சேனியா, ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். மாட்டாமையா போயிடுவேன். நீ வேலை பார், நீ வேலை பார். கொன்ற வேண்டி ஒண்ணு. ஹாய்மா மஹிமா, உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கொடுத்த ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை கம்ப்ளீட் பண்ணலையா? ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா உங்களுக்குலாம் எதுக்கு இவ்வளோ வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் கேட்க மாட்டேன், மேனேஜ்மெண்ட்டில் கேட்பாங்க. எதுக்குடா இவங்களெல்லாம் இவ்வளோ சேலரி பேக்கேஜ் கொடுத்து எடுத்தேன்னு. ஐயோ, என்ன சார், உங்களே யாராச்சும் கேள்வி கேட்க விட்டுருவேனா சொல்லுங்க. அதான் எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில் கூட அனுப்பிச்சிட்டேன். இன்னும் முடிச்சிட்டா? சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க மஹிமா. கண்டிப்பாக உங்களை பற்றி நான் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறேன். ஐ நோ. பை தி பை,
உங்களோட ஐடியா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பெட்டரான ஐடியா யோசிங்க கெவின். ஹலோ, சொல்லுங்க கெவின். நம்ம டீமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ ஓகே சொல்லிருங்க கெவின். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆமாண்டி, ஹலோ. அப்படிதான் நீ செய்வா. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்ன பண்ணுதுங்க இதுங்க வேலை பார்க்காம? ஆமால, that was very funny. இல்ல கலாய்க்கிறீங்களா? மத்தியானம் சிக்கன் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஒரு முறை ஏதாவது எடுத்துட்டு போங்க, இல்லனா பேய் பிடிச்சிரும் வீட்டுக்கு போற வழியில. இவன் சும்மா கதை விடுறான்டி. இப்ப இல்லடி, ஆபீஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து இப்படிதான் ஏதாச்சும் பேய் கதை பிசாஸ் கதைன்னு சொல்லிட்டே இருப்பான். வெரி ஃபனி. என்ன பேய் கதை சொன்னா நானும் கேட்பேன்ல. இல்ல, லாஸ்ட் டைம் நம்ம டீம் அவுட்டிங் போனோம்ல, அத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப யாரும் வேலை பார்க்கல? எல்லா வேலையும் நாங்க முன்னாடியே முடிச்சிட்டோம் சார். பிரேக்ன்றதுனால இப்ப ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். இதுல என்ன சார் இருக்கு? நீங்க குரூப்பா பேசுறது தப்பு இல்ல, இப்படி காதுல ஏத்த காட்சி ஊத்துற மாதிரி பேசி சிரிச்சா அதுதான் தப்பு. எந்த கம்பெனில இப்படி அலோவ் பண்ணுவான்? நாங்க ஒன்னும் அப்படியெல்லாம் சிரிக்கல. என்னடா சொல்லு. இல்ல அப்படி இல்ல, அப்படிதான் சிரிச்சாரு. ஐயோ, நான் என்ன சொல்லலடா, அவன் சிரிச்சத சொன்னேன். அப்புறம் நீங்க கொடுத்த எல்லா ஒர்க்கையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்க மெயில் செக் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க கொடுத்த ஒர்க்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் வந்தது. அதுக்குள்ள நீங்க குறுக்க வந்துட்டீங்க. ஏய், அவர் மேனேஜர் பார்த்து பேசு. என்ன? எனிவேஸ் கெவின், நீங்களே வந்துட்டீங்கல்ல, ஒர்க்கை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். செம்மடி. நைஸ்ல. அவர் மேனேஜர் என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ கெவின், நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். குட். அஜய், கேவின் வாங்க. நீங்க பண்ண வேலைக்கு எனக்கு ஒட்டு விழுது. போ. இப்பதாண்டி புரியுது சார் ஏன் இப்படி ஓவர் ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்றாருன்னு. அது சரி, உனக்கு என்ன புரியுது? நீதான் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பல்ல. என்னடி ரிவ்யூ சொல்றேன்னு ரொம்ப மொக்க போட்டானா? ஆமாண்டி, எப்பயுமே நடக்கிறது தான், பழகிடுச்சு. அடுத்தது நீதான் போ. ஏய், இப்ப போய் லீவ் கேட்டா ஏதாச்சும் திட்டுவானா? சும்மா இரு, இந்த டைம் போய் லீவ் எல்லாம் கேட்காத, அப்புறம் ரொம்ப ஓவரா பேசுவான். ஷோ. ஆமா, நீ எத்தனை நாள் லீவ் கேட்க போற? 1 வீக். 1 வீக்கா? லெட் மீ செக் யுவர் ஒர்க் ஷீட். ப்ளீஸ் சார். Kevin, I have one request. Shall I? சி மஹிமா, உங்கள் ஒர்க் ஓவராலாகவே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ரொம்ப நல்லா புரியுது கெவின். சரி, நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிங்க, பட் அடுத்த ரிவ்யூ முடிகிறதுக்குள்ளே யோசிச்சிருங்க. இல்லை உங்களை இந்த வேலையில் வைக்கணுமான்னு நான் யோசிக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே கெவின். இப்போ நீங்கள் போகலாம். ஹலோ, உங்களை போக சொன்னேன், இன்னுமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுக்கு இன்னும் 6 மாதம் டைம் இருக்கு. பொறுமையாக ஸ்லோவாக யோசிங்க. ஆனால் இப்போ போங்க. நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் கெவின். வேற என்ன யோசிச்சிங்க? எனக்கு ஒரு 1 வீக் லீவ் கிடைக்குமா? 1 வீக் லீவா? சூப்பர் ஐடியா. லீவ் போட்டு யோசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. செம்ம. இப்போ லீவ் கிடைக்குமா கிடைக்காதா அது மட்டும் சொல்லுங்க. சி, நீங்கள் ஆல்ரெடி மந்த்லி ஆஃப் எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே 1 வீக் லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, தேங்க்ஸ். மஹிமா, 1 வீக் லீவ் கேட்டிங்களே, ஏதாச்சும் எமர்ஜென்சியா? ஆமா, எமர்ஜென்சி தான். இப்போ லீவ் கொடுத்து கிளிக்க போறியா? என்னது? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் கெவின். ஏதாச்சும் எமர்ஜென்சியான்னு கேட்டேன். எங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதை கேரளா கூட்டிட்டு போய் தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்காக தான் 1 வீக் லீவ் வேணும். இப்போ என்ன லீவ் கொடுத்துருவீங்களா? சரி, எடுத்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட்டை நான் பேசிக்கிறேன். ப்ராப்பர் ரீசன் மட்டும் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருங்க. சீரியஸ்லி? தேங்க்ஸ் டு கெவின். ஹலோ, ஐ எம் யுவர் மேனேஜர்.
தேங்க்ஸ் கெவின் சார். தட்ஸ் பெட்டர். என்ன உனக்கும் சேம் அறுவையா? ஆமா. சேம் பிங்க் சாக்லேட்? ஹே என்னடி நீ வேற, நாளைக்கு வேற. என்ன நாளைக்கு லீவ் கொடுத்துட்டானா? சரி சரி விடு, நான் தான் சொன்னல அவன் கொடுக்க மாட்டான்னு. யார் சொன்னா? கொடுத்துட்டானே. என்ன ரீசன் சொல்லி லீவ் கேட்ட? ஏ இது என்னன்னு கொஞ்சம் பாரு. டைம் ஆச்சு, நான் கிளம்பணும்டி. என்னடி இப்படி சொல்ற? ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணடி, நம்ம முடிச்சுட்டே ஒன்னா போயிடலாம். இதுல எனக்கு நிறைய டவுட்ஸ் வருதுடி. நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். எனக்கும் இருந்து ஹெல்ப் பண்ணும் தாண்டி இருக்கு. பட் நான் போலனா என் லைஃபே ப்ராப்ளம் ஆயிடும். உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல, அவனை சமாளிக்க முடியாதுடி. ஸோ ப்ளீஸ் டி. சரி போ. ஏய் ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணு, நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன். சிப்ப. ஹலோ. ஹேவ் ஃபன். பாய் பாய். தேங்க்யூ. என்ன ஓவர் டைம்லாம் இன்னும் வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு போலான் தான் இருந்தேன். அதுக்குள்ள ஒருத்தர் வந்து ஒர்க் அசைன் பண்ணிட்டார். அதான். ஓ, அவர் கேட்குறாருன்னு நீங்கள் எஃபர்ட்லாம் போடுறீங்க, பரவாயில்லையே. என்ன பண்றது, அப்பதானே அவர் அப்பப்ப லீவ் தருவாரு. அதான். சரி, என்ன ப்ராப்ளம் சொன்னால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லையே. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், சும்மா சொல்லுங்க. கேட்டிங்களா? ம். அப்ப சொல்லலாம். என்னன்னே தெரியல, ஒரே எரரா காமிச்சிட்டு இருக்கு. என்னால ரெக்டிஃபை பண்ணவே முடியல. கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா? நான் சால்வ் பண்ணுறேன். பரவாயில்லையே, உனக்கு ஒர்க்லாம் தெரியுது. ஹலோ, நாங்கள் ஒன்றும் சும்மா இந்த பொசிஷனுக்கு வரல. நாங்களும் நல்லா வேலை பார்த்து எஃபர்ட் போட்டு தான் அந்த வேலைக்கு வந்திருக்கோம். இல்ல, நான் பார்த்த கெவினுக்கு இந்த மாதிரி டேலண்ட்லாம் கிடையாதே, அதான் கேட்டேன். அந்த கெவினுக்கு அப்போ அவ்வளோ டேலண்ட் இருந்திருந்தா இப்போ நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை. அதுவும் கரெக்ட் தான். பட் தேங்க்ஸ் எதுக்கு? ஃபார் எவ்ரிதிங். ஓ, நானும் தேங்க்ஸ். சேம், அதே ரீசன் தான். சி, ப்ராப்ளம் சால்வ். சூப்பர் சூப்பர். கிளம்பலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டேன். சி, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்மளால அதை போய் சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃப்ரம் திஸ் மூமெண்ட் let's begin this relationship as friends. Friends? Friends. போடி, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். நீ லவ் பண்றியா? மா மா உன் பொண்ணு லவ் பண்ற சீடுமா மாமா. ஏய், எதுக்குடி கத்துறீங்க? மா, நான் ஒரு பையனை கூட்டி வந்தல, அந்த மாதிரி உப்பு ஒன்னும் ஒரு பையனை கூட்டி வர போறாளாம். இல்லம்மா. ஏய், அவ அப்படிலாம் பண்ண மாட்டாடி. மா, உன் பொண்ணு லவ் பண்றாளாமா? அப்படின்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. மா, என்ன